வணக்கம். பயாலஜில பயாலஜி பார்க்க போறோம். பயாலஜில டிசீஸ் அப்படிங்கிறது நம்ம சிலபஸ் கொடுத்துருக்காங்க. டிசீஸ்னா பொதுவா நோய்கள் பத்தி கொடுத்துருக்காங்க. நோய்கள்ல என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நோய்கள்ல எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இதை படிச்சா கண்டிப்பா கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ஷார்ட்டா கொடுக்குறேன். இதுல இதெல்லாம் முக்கியமான டாபிக், எதெல்லாம் முக்கியமோ, எந்தெந்த நோய்கள்லாம் முக்கியம், எந்த நோய்கள்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத மெயினா கொடுக்குறேன். அதுல மெயினா எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கறத நம்ம ஷார்ட்டா படிக்கலாம். மத்த எல்லாரும் படிக்கிற மாதிரி ஏழுவாங்க எல்லாத்தையும் படிக்காம இதை மட்டும் பார்த்தாவே போதும். நிச்சயம் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டா ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோய்கள் பத்தி கொடுத்துருக்காங்க. நோய்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நோய்களை வகைப்பாடை பத்தி பார்க்கிறோம். வகைப்பாடுனா ஒரு 3 வகையா பிரிக்கிறாங்க. நோய்கள் வகைப்பாடை வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேஜரா ஸ்போராய்டிக்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு தேவையில்லை. மேஜரான கிளாசிபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா 3 வகை தான். ஃபர்ஸ்ட் வகை பார்த்தோம் அப்படின்னா வட்டார நோய்கள். ஃபர்ஸ்ட் வகை வந்து வட்டார நோய்க்கு எது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. வட்டார நோய்கள்னா என்னன்னா புவிப்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறைவான மக்களை மட்டுமே, புவிப்பரப்புல ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பரவி குறைவான மக்களை மட்டுமே பாதிக்கக்கூடிய நோய்க்கு பேர் தான் வட்டார நோய்கள். அதாவது எக்ஸாம்பிள் வந்து இமயமலை பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாமே அயோடின் குறைபாடு இருக்கும், அதனால காய்ச்சல் நோய் ஏற்படும். அப்ப காய்ச்சல் நோய் வந்து வட்டார நோய்னு சொல்லுவாங்க. காய்ச்சல் நோய் வந்து என்ன நோய்? வட்டார நோய். இது வந்து இங்கிலீஷ்ல எண்டமிக் சொல்லுவாங்க. இதை இப்படிக்குள்ள டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. எண்டமிக் நோய் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. எண்டமிக் அதான் இங்கிலீஷ் டேர்மே பாத்துக்கணும். அதாவது புவிப்பரப்பில் குறிப்பிட்ட இடத்தில் குறைவான மக்களை மட்டுமே தாக்கின்ற நோய் தான் வட்டார நோய்கள் சொல்றாங்க. அதாவது டிசீஸ் ஃபவுண்ட் இன் சர்டன் ஜியோகிராபிகல் ஏரியா. டிசீஸ் ஃபவுண்ட் இன் சர்டன் ஜியோகிராபிகல் ஏரியா அஃபெக்டிங் ஃபீவர் நம்பர் ஆஃப் பீப்பிள் அப்படின்னா எண்டமிக் டிசீஸ் சொல்றாங்க. எண்டமிக் டிசீஸ் அதாவது காய்டர் அப்படின்னா முன்கருத்து கல்லறை சொல்றாங்க. முன்கருத்து கல்லறை காய்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எபிடமிக் அப்படின்னா கொள்ளை நோய் சொல்லுவாங்க. எபிடமிக் அப்படின்னா கொள்ளை நோய். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரே இடத்தில் தோன்றி அதிகமான மக்களை பாதிக்கும் நோய். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரே இடத்தில் தோன்றி அதிகமான மக்களை பாதிக்கும் நோய் அப்படின்னா இன்ஃபுளுன்சா சொல்லுவாங்க. 1970ல ஏற்பட்டது இன்ஃபுளுன்சா. வந்து ஒரு எபிடமிக். எண்டமிக்னா என்ன, எபிடமிக்னா என்ன, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேண்டமிக் பத்தி பார்க்கிறோம். பேண்டமிக் 3வது வகை பேண்டமிக். இது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம கொரோனா டைம்ல வந்து பேண்டமிக் சுச்சுவேஷன் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க. பேண்டமிக்னா என்ன? உலகம் முழுவதும் பரவி அதிக அளவு சேதத்தை ஏற்படுத்தும். உலகம் முழுவதும் பரவி அதிக அளவு சேதத்தை ஏற்படுத்தும். வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அட் குளோபல் ரீஜியன். இதுல லார்ஜ் ஸ்கேல் அஃபெக்டட் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எய்ட்ஸ், கொரோனா, இது எல்லாமே கோவிட்-19 சொல்லுவாங்க. கோவிட்-19 இது எல்லாமே வந்து பேண்டமிக் டிசீஸ் சொல்லுவாங்க. கொரோனா, கோவிட்-19 பேண்டமிக் டிசீஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் நோய்கள் வகைப்பாடு. இந்த சாப்டர் உள்ள போறதுக்கு முன்னாடி நோய்கள் வகைப்பாடுல கொஸ்டின் கேட்பாங்க. எண்டமிக் டிசீஸ்னா என்ன, பேண்டமிக் டிசீஸ்னா என்ன, எபிடமிக் டிசீஸ்னா என்னன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் மெயினா கேட்பாங்க. எண்டமிக் அப்படின்னா காய்ட்ரி சொல்லிருக்கோம். எபிடமிக் அப்படின்னா இன்ஃபுளுன்சா சொல்லிருக்கோம். அடுத்து வந்து பேண்டமிக் அப்படின்னா எய்ட்ஸ், கோவிட்-19 இது எல்லாமே பேண்டமிக். அடுத்து காற்றில் பரவும் நோய்கள் பத்தி பார்க்கிறோம். அடுத்த ஹெட்டிங் வந்து காற்றில் பரவும் நோய்கள் ரொம்ப முக்கியம். காற்றில் பரவும் நோய்கள்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எது கொடுக்குறோம் அப்படின்னா டிபிக்கு கொடுக்குறோம். டிபி அப்படின்னா டியூபர்குலோசிஸ், காசநோய் அப்படிங்கிறது டியூபர்குலோசிஸ். இதோட காசட்டிவ் ஏஜென்ட் என்ன, நோய் காரணி என்ன, எதனால பரவுது, இது பாக்டீரியாவா வைரஸா, எதனால பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இது வந்து ஒரு பாக்டீரியா நோய் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பாக்டீரியா நோய். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற நோய் காரணியால ஏற்படுகிறது. இதுதான் காசட்டிவ் ஏஜென்ட் சொல்லுவாங்க. எந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லங்ஸ், நுரையீரல் அஃபெக்ட் ஆகும். எப்படி பரவுது, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். நம்ம பேசும்போது நம்மளோட உமிழ்நீர் துளிகள் இதெல்லாம் பறக்கும் போது மற்றவங்களுக்கு போய் பாருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவரோட இம்பார்ட்டன் தேவையில்லை. என்னென்ன இம்பார்ட்டன்டோ அது மட்டும் தான் கொடுத்துருங்க. ஓகேவா? இந்த காசட்டிவ் ஏஜென்ட் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு நோய் படிச்சாலும் அதோட காசட்டிவ் ஏஜென்ட் முக்கியம். அது பாக்டீரியாவா வைரஸா அப்படின்னு அடுத்து பார்க்கணும். அதாவது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இது கொஸ்டினை கேட்பாங்க. அடுத்த முறை எதெல்லாம் கொஸ்டினை கேட்பாங்க அப்படிங்கிற சொல்லுது. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ன ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா லங்ஸ், நுரையீரல் தான் அஃபெக்ட் ஆகும். அடுத்த சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 சிம்டம்ஸ் ஏற்படும். தொடர் இருமல், பெர்சிஸ்டன்ட் காஃப், ஏற்படும். அப்புறம் செஸ்ட் பெயின் ஏற்படும். செஸ்ட் பெயின் அப்படின்னா நெஞ்சு வலி, செஸ்ட் பெயின் ஏற்படும். அப்புறம் லாஸ் ஆஃப் வெயிட் சொல்லுவாங்க, எடை குறைவு, அப்படைட் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து டிபி வந்துச்சுன்னா இருக்கும். நெஞ்சு வலி, தொடர் இருமல், இருமிக்கிட்டே இருப்பாங்க, எடை குறைவு ஏற்படும். இதெல்லாம் சிம்டம்ஸ். அடுத்த டெஸ்ட், இது முக்கியமான டெஸ்ட் வந்து கொஸ்டினை கேட்பாங்க. காசு என்ன டெஸ்ட், ஷார்ட் ஈஸியா வச்சுக்கலாம். என்ன ஷார்ட் அப்படின்னா காசு சில பேர் காசு எப்ப பார்த்தாலும் மண்டே பிச்சுக்காங்கல்ல, அப்ப காசு வேணா மாண்டாக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். காசு வேணும் மாண்டாக்ஸ் ஸ்கின் டெஸ்ட் தான் காசு நோய். அதாவது மாண்டாக்ஸ் ஸ்கின் டெஸ்ட், மாண்டாக்ஸ் தோல் நோய் அப்படின்னு தோல் சோதனை, அதாவது தோல் நோய் சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. மாண்டாக்ஸ் ஸ்கின் டெஸ்ட் சொல்லுவாங்க.
இப்போ மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்னாலதான் இந்த காசநோய் ஏற்படுது, இந்த பாக்டீரியாவால ஏற்படுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ராபர்ட் கோச் கண்டுபிடிச்சது. ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சா? ராபர்ட் கோச். அப்ப ராபர்ட் கோச் என்ன கண்டுபிடிச்சாரு? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்னாலதான் டிபி ஏற்படுது, காசநோய் ஏற்படுது, டியூபர்குலோசிஸ் ஏற்படுது அப்படிங்கிற கண்டுபிடிச்சாரு ராபர்ட் கோச். அடுத்து இந்தியால நேஷனல் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம், நேஷனல் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் எப்ப லான்ச் பண்றாங்க அப்படின்னா, எப்ப லான்ச் பண்றாங்க? இந்த வருஷம் முக்கியம், 1962 லான்ச் பண்றாங்க. தேசிய காசநோய் தடுப்பு முகமை இந்த ப்ரோக்ராம் அதை எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 1962. நேஷனல் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வாஸ் லான்ச் இன் 1969 இந்தியால. இந்த வருஷம் முக்கியம், டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம். அப்ப டிபி நோய் வந்து ஏற்படுத்துது மைக்கோபாக்டீரியம் அப்படிங்கிறது யார் கண்டுபிடிச்சா? ராபர்ட் கோச். ராபர்ட் கோச் நேஷனல் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வந்து 1962. அதுக்கப்புறம் டிபி வந்துருச்சு அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அஃபெக்டட் பர்சன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் அந்த மருந்தெல்லாம் சாப்பிடணும். அந்த டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அந்த மருந்து சொல்லியிருக்காங்க, அந்த மருந்தெல்லாம் சாப்பிடணும், அதை சாப்பிட்டா சரியாயிடும், அடுத்து காசநோய் வராது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம காசநோய் பாருங்க, காசநோய் என்ன, டிபினா என்ன ஷார்ட்டா சொல்லலாம். இது வந்து ஒரு பாக்டீரியா நோய், காற்றில் பரவக்கூடிய நோய். ஏர்போர்ன் டிசீஸ் காற்றில் பரவக்கூடியது, ஏர்ல பரவுது. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இந்த பாக்டீரியாவால தான் பரவுது. இதான் காசநோய் ஏஜென்ட். எப்படி மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா எப்படி பரவுது அப்படின்னா மற்றவர்கள் பேசும் உமிழ்நீர் துளிகள் மூலமா பரவுது. எந்த ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா லங்ஸ் அஃபெக்ட் ஆகும் ஃபர்ஸ்ட். அப்புறம் இதோட சிம்டம்ஸ் என்ன? பெர்சிஸ்டன்ட் காஃப், செஸ்ட் பெயின் ஏற்படும், செஸ்ட் பெயின் ஏற்படும். அப்புறம் வந்து லாஸ் ஆஃப் வெயிட், அப்பதைக்கு இதெல்லாம் ஏற்படும். அடுத்தது டெஸ்ட் ரொம்ப முக்கியம். டெஸ்ட் வந்து மார்டாக் ஸ்கின் டெஸ்ட். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ராபர்ட் கோச். நேஷனல் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வாஸ் ஸ்டார்டட் இன் 1962. 1962 தான் தேசிய காசநோய் ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். காசநோய் பத்தி இவ்வளவு தெரிஞ்சா போதும், இந்த எக்ஸாம் கிட்ட எழுதிடும். ஓகேங்களா? நம்ம அடுத்த காற்றில் பரவக்கூடிய நோய்கள் பத்தி அடுத்தது பார்க்கலாம். காற்றின் மூலம் பாக்டீரியானால என்னென்ன பரவுதுன்னு பார்த்தோம். ஏர்போர்ன் டிசீஸ்ல பாக்டீரியா என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா டிபி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது டிபினா காசநோய் பத்தி பார்த்தோம். காசநோய் பத்தி பார்த்திருக்கோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பாக்டீரியா டிசீஸ், டிப்தீரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். டிப்தீரியாக்கு இன்னொரு பேர், தமிழ் பேர் பார்த்தோம் அப்படின்னா தொண்டை அலர்ச்சி நோய் சொல்லுவாங்க. டிப்தீரியா இது எந்த நோய் காரணத்தினால ஏற்படுது? காசடிவ் ஏஜென்ட் என்ன நோய் காரணத்தினால ஏற்படுது? அதாவது கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே அப்படிங்கிற காசடிவ் ஏஜென்ட்னால பரவுது, இந்த நோய் பரவுதுன்னு சொல்றாங்க. கோர்னி பாக்டீரியம் டிப்தீரியே, தமிழ்ல ஏதாவது கோர்னி பாக்டீரியம் டிப்தீரியே. காசடிவ் ஏஜென்ட் ரொம்ப முக்கியம். இந்த நோய் எதனால ஏற்படுதுன்னு கேட்பாங்க. மற்றதெல்லாம் ஈஸியா சொல்லிடலாம், காசடிவ் ஏஜென்ட் மட்டும் தான் மெயினா படிக்கணும். அப்போ தொண்டை அலர்ச்சி, அதாவது டிப்தீரியே அப்படிங்கிறது தொண்டை அலர்ச்சி நோய், டிப்தீரியே. இது கோர்னி பாக்டீரியம் டிப்தீரியே அப்படிங்கிற பாக்டீரியானால ஏற்படுது. இது பாக்டீரியல் டிசீஸ். இது என்ன ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா மேல் சுவாச பகுதி, மேல் சுவாச குழாய், அதாவது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படிம்பாங்க. அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அப்புறம் சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, அறிகுறி என்ன இருக்கும் அப்படின்னா ஃபீவர் இருக்கும், காய்ச்சல் இருக்கும், ஷார்ட் த்ரோட் தொண்டை வலி இருக்கும், தொண்டை வலி, காற்று குழியில் அடைப்பு, இந்த காற்று வலியில் அடைப்பு, சோக்கிங் ஆஃப் ஏர் பாசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோக்கிங் ஆஃப் ஏர் பாசேஜ் இது எல்லாமே டிப்தீரியை பத்தி. டிப்தீரியல மத்த எல்லாமே ஈஸியா சொல்லிடலாம். டிப்தீரியல ஒன்னே என்னன்னா நோய் காரணி மட்டும் மெயினா படிக்கணும். நோய் காரணி அப்படிங்கிறது மட்டும் மெயினா படிக்கணும். அடுத்து வூஃபிங் காஃப், பாக்டீரியாவால ஏற்படக்கூடியது, காற்றில் பரவக்கூடிய நோய். வூஃபிங் காஃப் அப்படின்னா கக்குவான் இருமல். வூஃபிங் காஃப் அப்படின்னா கக்குவான் இருமல், கக்குவான் இருமல். இது எந்த இதனால ஏற்படுது? காசடிவ் ஏஜென்ட் நோய் காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா போர்டிடெல்லா பெர்டூசிஸ். போர்டிடெல்லா பெர்டூசிஸ் அப்படிங்கிற நோய் காரணினால ஏற்படுது. போர்டிடெல்லா பெர்டூசிஸ். இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைல்டு ஃபீவர், மிதமான காய்ச்சல் ஏற்படும், சிவியர் காஃப் எண்டிங் இன் வூஃப் அப்படின்னு சொல்றாங்க. அதீத இருமல், கக்கி இருமுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. வூஃப் அதான் கக்குவான் இருமல் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்புறம் சிம்டம்ஸ் மற்ற இதெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்லை. இதுல காசடிவ் ஏஜென்ட் மட்டும் ரொம்ப முக்கியம். எதனால ஏற்படுது? அப்போ பாக்டீரியால் பரவக்கூடிய நோய்கள் 3 பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம்? டிபி பார்த்திருக்கோம். டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் என்ன ஸ்டார்ட் பண்ணப்பட்டது? 1962. நேஷனல் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வாஸ் ஸ்டார்டட் இன் 1962. அப்புறம் டிப்தீரியா என்ன காசடிவ் ஏஜென்ட்? காசநோய்க்கு வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் சொல்லுவோம். ராபர்ட் கோச் கண்டுபிடிச்சாரு. தொண்டை அலர்ச்சிக்கு காசடிவ் ஏஜென்ட் கோர்னி பாக்டீரியம் டிப்தீரியா. வூஃபிங் காஃப் அப்படின்னா போர்டிடெல்லா பெர்டூசிஸ். இது 3 பாக்டீரியா டிசீஸ். காற்றில் பரவக்கூடிய பாக்டீரியா டிசீஸ். அடுத்து நம்ம நீரில் பரவக்கூடியதை தனியா பார்க்கலாம். இது காற்றில் பரவக்கூடியதை மட்டும் சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா காற்றில் பரவும் வைரஸ் நோய்கள். வைரஸ் டிசீஸ் which is
ஏர்போன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏர்போன் வைரஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, காற்றில் பரவக்கூடிய வைரஸ் டிசீஸ். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமானது சாதாரண சளி, காமன் கோல்டு. என்ன காசரி ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரைனோ வைரஸ். காமன் கோல்டு வந்து என்ன காசரி ஏஜென்ட்னால ஏற்படும் அப்படின்னா ரைனோ வைரஸ் சொல்லுவாங்க. ரைனோ வைரஸ் ரொம்ப முக்கியம். சளி எதனால ஏற்படும் நமக்கு தெரியும், காற்றில் பரவும், மற்றவங்க பொருளை நம்ம யூஸ் பண்ணா பரவும், இதெல்லாம் பரவும், பக்கத்துல பேசி இருந்தா பரவும், இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப என்ன வைரஸ் மட்டும் தான் ரொம்ப முக்கியம். வைரஸ் என்ன முக்கியம். அடுத்து இன்ஃபுளுன்சா. இன்ஃபுளுன்சா வந்து ஒரு குழந்தைகள் ஏற்படும், குழந்தை பருவத்தில் ஏற்படும் ஒரு பொதுவான நோய் சொல்லுவோம். குழந்தை பருவம் இது எப்படி சொல்லியிருக்க முன்னாடி இன்ஃபுளுன்சா. அப்புறம் இதுல சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னா காய்ச்சல், ஃபீவர், பாடி பெயின் இதெல்லாம் இருக்கும். இதோட காசரி ஏஜென்ட் ரொம்ப முக்கியம். இன்ஃபுளுன்சாவோட காசரி ஏஜென்ட் அச்சுவல் இன்னொரு வைரஸ் சொல்லுவாங்க. அப்புறம் மைக்சோ வைரஸ் சொல்லுவாங்க. இது பேரு நம்ம புக்ல வந்து மைக்சோ வைரஸ் கொடுத்துருக்காங்க. புக்ல வந்து மைக்சோ வைரஸ். அப்ப இன்ஃபுளுன்சா என்ன காசரி ஏஜென்ட்னால ஏற்படுது, மைக்சோ வைரஸ் மூலமா ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பருவத்தில் ஏற்படும் பொதுவான நோய் சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். ஃபீவர், பாடி பெயின், உடம்பு வலி, காஃப், இருமல், சோத்து இருக்கா, தொண்டை வலி இதெல்லாமே ஏற்படும். இதுதான் இன்ஃபுளுன்சா பத்தி. இன்ஃபுளுன்சா. அடுத்து மீசல்ஸ். மீசல்ஸ் அப்படின்னா தட்டைமை. தட்டைமை எதனால ஏற்படுதா அப்படின்னா ருபெல்லா வைரஸ், ரூபெல்லா வைரஸ், ருபெல்லா வைரஸ், ரூபெல்லா வைரஸ். மற்றதே பெரிய தட்டம்மை வந்தா சுவாசங்கள் அதிகமாக பாதிக்கப்படுது. தட்டைமை, அம்மை, சின்னம்மை, தட்டமை தான் நமக்கு தெரியும். அது எப்படி இருக்கலாம் தேவையில்லை, ஆனா சுவாசங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மம்ஸ். மம்ஸ் அப்படின்னா பொண்ணுக்கு வீங்கி, பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க மம்ஸ். இதோட காசரி ஏஜென்ட் அப்படின்னா மைக்சோ வைரஸ் பரோடிட்டிஸ். மைக்சோ வைரஸ் பரோடிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்சோ வைரஸ் பரோடிட்டிஸ் அப்படின்னா மைக்சோ வைரஸ் பரோடிட்டிஸ் அப்படின்னா பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்சோ வைரஸ் பரோடிட்டிஸ். அப்புறம் சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸ் அப்படின்னா வாரியல்லா ஜோஸ்டர் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாரிசெல்லா, இந்த வாரிசெல்லான்னு சொல்லுவாங்க. வாரிசெல்லா CELLA, வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். தமிழ்ல தான் வாரிசெல்லா, வாரிசெல்லா, வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ், ஜோஸ்டர் வைரஸ். இது வந்து சிக்கன் பாக்ஸ்னால ஏற்படுகிறது. சிக்கன் பாக்ஸ் காசரி ஏஜென்ட். இந்த காசரி ஏஜென்ட் ரொம்ப முக்கியம். வைரஸ் நோய்கள். வைரஸ் நோய்கள் என்ன பார்த்திருக்கோம், காமன் கோல்டு பார்த்திருக்கோம், இன்ஃபுளுன்சா பார்த்திருக்கோம், அப்புறம் மீசல்ஸ், இன்ஃபுளுன்சா, மீசல்ஸ், மம்ஸ், சிக்கன் பாக்ஸ். இந்த 5 நோய் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் காமன் கோல்டு, ரெண்டாவது இன்ஃபுளுன்சா, மூணாவது மீசல்ஸ், மீசல்ஸ்னா தட்டம்மை, தட்டம்மை, நாலாவது மம்ஸ் அப்படின்னா பொண்ணுக்கு வீங்கி, அஞ்சாவது சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸ் நமக்கு தெரியும். ஓகேவா. இதுல பாக்டீரியா நோய் 3 பார்த்திருக்கோம், வைரஸ் நோய் 5 பார்த்திருக்கோம். ஷார்ட்டா தான் பார்த்திருக்கோம். இதுல காசரி ஏஜென்ட் ரொம்ப முக்கியம். இப்ப பாக்டீரியா நோய், வைரஸ் நோய் எதனால ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா நோய், வைரஸ் நோய் எதனால ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா காற்றின் மூலமா தான் ஏற்படுது. அடுத்த நீரின் மூலமா என்ன ஏற்படும், அடுத்த ஒட்டுண்ணிகள் மூலமா என்ன ஏற்படும் நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்ப காற்றில் ஏற்படக்கூடிய வைரஸ் நோய், பாக்டீரியா நோயும் பார்த்திருக்கோம். காசரி ஏஜென்ட் ரொம்ப முக்கியம். இதுல இருந்து அப்படியே விஷயம் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இதுல பாக்டீரியா என்ன பார்த்தோம், டிபி பார்த்தோம், டிபி, அப்புறம் டிப்தீரியா தொண்டை அலர்ச்சி நோய் பார்த்தோம், ரூஃபிங் காஃப் பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் இதுல என்ன பார்த்தோம், வைரஸ் காமன் கோல்டு, இன்ஃபுளுன்சா, மீசல்ஸ், இன்ஃபுளுன்சா, மீசல்ஸ், மம்ஸ், சிக்கன் பாக்ஸ் இதெல்லாம் பார்த்திருக்கோம். நம்ம அடுத்து நீரின் மூலமா பரவக்கூடிய நோய், பரவும் தன்மையற்ற நோய்கள் அதெல்லாம் அடுத்தது பார்க்கலாம். ஓகே.